السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 283. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 283ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 283ஆம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த இரண்டு ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது வசதி படைத்தோரின் நிலை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள், நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் மதீனாவில் கருப்பு கற்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடந்து போனோம். அப்போ நடந்து போகக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூதரே என்று என்னை கூப்பிட்டார்கள். உடனே சொல்லுங்கள் யார சொல்லலாம் என்று நான் சொன்னேன், பதில் கொடுத்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்னிடம் உஹது மலை போன்ற அளவிற்கு தங்கம் இருந்து அது என்னிடம் 3 நாட்கள் தொடர்ந்து இருந்து என்னிடம் அதில் ஒரு தீனார் இருப்பது கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது, அது எனக்கு சந்தோஷம் அளிக்காது. என்றாலும் கடனுக்கு நான் ஒதுக்கி வைத்ததும் இன்னும் அல்லாஹ்வின் அடியார்களினுடைய விஷயத்தில் இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு என்று நான் ஒதுக்கி வைத்தது என்பதை தவிர எனக்கு எதுவும் சந்தோஷம் அளிக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை கூறும் பொழுது தன்னுடைய வலது, தன்னுடைய இடது, தன்னுடைய பின்புறத்தின் பக்கம் அவர்கள் சைக்கினை காட்டினார்கள் என்ற விஷயத்தை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். பின்பு சிறிது தூரம் நடந்து சென்றோம். அப்ப நடந்து சென்ற பொழுது பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டும் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்தில் வசதி படைத்தோரின் நிலை எத்தகையது என்று சொன்னால், இந்த உலகத்தில் செல்வத்தாலும் உடலாலும் உடையாலும் இப்படி இருக்க இடமாலும் இப்படி எல்லா விதத்திலும் வசதி படைத்தோரின் நிலை எத்தகையது என்று சொன்னால், மறுமை நாளில் அவர்கள் எல்லாம் குறைவான வசதிகளை பெற்றிருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் செலவழித்தார்களோ, பிறருக்காக செலவழித்தார்களோ அவர்களை தவிர செலவழிக்காத மற்றவர்கள் எல்லாம், இந்த உலகத்தில் வசதி படைத்தோரெல்லாம் அந்த மறு உலகத்தில் அவர்கள் மறுமை நாளில் வசதி இல்லாதவர்களாக, வசதியில் மிகவும் குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ கூறிவிட்டும் அப்பொழுதும் தன்னுடைய இடதுபுறம், தன்னுடைய வலதுபுறம், தன்னுடைய பின்புறத்திலும் சைக்கினை காட்டி கூறினார்கள் என்ற செய்தியினை சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இது மாதிரியான நபர்கள் ரொம்ப குறைவானவர்களாகவே இருப்பார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் அபூதரே, இந்த இடத்தில் நீங்கள் நில்லுங்கள், நான் திரும்ப வரும் வரையில் நீங்க இங்கே நில்லுங்க என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். சென்று பிறகு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டார்கள். மறைந்து விட்டு பின்பு ஒரு மிகப்பெரிய சப்தத்தை நான் கேட்டேன். யார்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய சத்தத்தை நான் கேட்டேன். சப்தத்தை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது தாக்கி விட்டாங்களோ என்று நான் பயந்துட்டேன். பயந்து நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கலாம் நான் நினைச்சேன். அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இந்த இடத்துல நிக்க சொன்னாங்களே, நான் வர வரைக்கும் நகர வேணாம்னு சொன்னாங்களே என்ற அந்த சொல் என்பது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே நான் அங்கேயே நின்று கொண்டேன். அப்பொழுது பின்பு சிறிது நேரம் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள்.
வந்த உடனே இந்த செய்திகளை நான் சொன்னேன், இப்படி ஒரு சப்தத்தை கேட்டேன் யார சொல்லலாம் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சப்தமானது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னிடத்தில் பேசிய சப்தம்தான். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்திலிருந்து யாராவது அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யாமல் இணை வைக்காமல் மரணித்து விட்டால் என்று சொன்னால் அவர் சுவனத்தில் நுழைவார் என்ற செய்தியினை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எனக்கு சொன்னார்கள். அந்த சப்தத்தை தான் நீங்கள் செவியுற்றீர்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்ற இந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸானது நபியின் பற்றற்ற வாழ்வு என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது. இப்ப இந்த ஹதீஸும் மேல சொல்லப்பட்ட அதே ஹதீஸினுடைய ஒரு கருத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். பாருங்க, இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலை போன்ற ஒரு அளவிற்கு என்னிடம் தங்கம் இருந்தாலும் அது 3 நாட்கள் என்னிடம் அது இல்லாமல் போவதே எனக்கு மகிழ்வளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இல்லாமல் இருப்பதே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. கடனுக்கு நான் ஒதுக்கி வைத்ததை தவிர மற்ற எல்லாம் அது இல்லாமல் போவதே நான் விரும்பக்கூடியவனாக, எனக்கு அதுவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த பற்றற்ற வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்ப இந்த செய்தி தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாவை மாத்திரம், இந்த ஹதீஸுகளுக்கான இந்த தர்ஜுமாவை விளக்கங்களையும் இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இப்ப நம்ம அந்த ஹதீஸினுடைய வாசிக்குதலை நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 465வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 465வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் அபீதர்ரின் ரதியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு, அந்த அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குந்து நான் ஆகியிருந்தேன், அம்ஷி நான் நடப்பவனாக நான் ஆகியிருந்தேன், மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் நடப்பவனாக ஆகியிருந்தேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நான் கூட சேர்ந்து நடந்தேன்னு சொல்றாங்க. ஃபி ஹர்ரத்தின் பில் மதீனதி, மதீனாவில் உள்ள ஒரு கருப்பு கற்கள் இருக்கக்கூடிய இடத்தில், ஹர்ரத்துன்னு சொன்னா கருப்பு கற்கள் எல்லாம் இருக்குமா இல்லையா, அத்தகைய ஒரு இடம்தான் ஹர்ரத். அப்ப அந்த மதீனாவில் ஹர்ரத் என்ற அந்த இடத்தில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நடந்தேன். அப்போ ஃபஸ்தக்பலனா உஹுதுன், அப்பொழுது உஹது மலையானது எங்களை முன்னோக்கியது. இப்போ உஹது மலையானது எங்களை முன்னோக்கியது என்று சொன்னால், உஹது மலைக்கு அருகில் நாங்கள் வந்தோம். அப்ப நடந்து கொண்டே வரும் பொழுது உஹது மலையை நாங்கள் எத்திவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், யா அபாதரின், அபூதரே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூப்பிட்டார்கள். குல்து, நான் சொன்னேன், லப்பைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கு நான் பதிலுக்கு மேல் பதிலளிக்கிறேன் என்று நான் சொன்னேன். இப்போ யார சொல்லலாம், நான் இங்கே தான் இருக்கிறேன், யார சொல்லலாம், உங்களுக்கு நீங்கள் அழைத்த அந்த அழைப்பிற்கு நான் பதிலுக்கு மேல் பதில் கொடுக்கிறேன் யார சொல்லலாம் என்று நான் சொன்னேன். அப்பொழுது இப்போ அந்த சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாய சுர்ருனி, எனக்கு சந்தோஷம் அளிக்காது, உஹது மலை போன்ற ஒரு அளவிற்கு நிச்சயமாக என்னிடத்தில் இருப்பது ஹாதா தஹபன், தங்கத்தால், தங்கத்தால் உஹது மலையை போல என்னிடத்தில் இருப்பது எனக்கு சந்தோஷம் அளிக்காது. தம்பிய அழைய சலாசத்து ஐயாமி, அது என் மீது கடந்து செல்கிறது. சலாசத்து ஐயாமி, 3 நாட்கள் என் மீது கடந்து சென்று, வண்டி மின்ஹு தீனார், இன்னும் அதிலிருந்து ஒரு தீனார் என்னிடத்தில் இருப்பது கூட எனக்கு சந்தோஷம் அளிக்காது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ என்னிடத்துல தங்கம், ஒரு உஹது மலை அளவிற்கு என்னிடத்துல தங்கம் இருந்து அது 3 நாட்கள் என்னிடத்திலே தங்கியிருக்கு. 3 நாட்கள் நான் அதை வச்சிருந்து அதில் இருந்து ஒரு தீனார் கூட என்னிடத்தில் இருப்பது எனக்கு சந்தோஷம் அளிக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இல்லா ஷைஉன், ஒரு விஷயத்தை தவிர. எத்தகைய விஷயம்? ஒரு சிதுஹூலி தைனின், கடனுக்காக வேண்டி நான்
ஒதுக்கி வைத்தேனே, நான் அதை ஒதுக்கி வைத்தேனே, அத்தகைய ஒரு விஷயத்தை தவிர. அப்போ கடன் கொடுப்பதற்காக அந்த சொத்திலிருந்து நான் எதெல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பேனோ, யார் யாருக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கணுமோ அதற்காக வேண்டி நான் எதெல்லாம் ஒதுக்கி வச்சேனோ அதை தவிர மற்ற எதுவுமே எனக்கு, மற்ற எல்லாத்துக்கும் எதுவுமே எனக்கு சந்தோஷம் அளிக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் இல்லா அன் அகூல பிஹி, இன்னும் அதை கொண்டு நான் சொல்வதை தவிர, ஃபி இபாதில்லாஹி, அல்லாஹுடைய அடியார்களுடைய விஷயத்தில் நான் சொல்வதை தவிர, ஹாக்கதா வ ஹாக்கதா வ ஹாக்கதா, இவ்வாறு 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 என்று, அதாவது இந்த நபருக்கு இவ்வளவு, இந்த நபருக்கு இவ்வளவு, அவருக்கு இப்படி கொடுக்கணும் என்று அந்த தர்மத்திலிருந்து யார் யாருக்கு என்னென்ன விஷயம் போய் சேரணுமோ என்று நான் சொல்லியிருப்பேனே, அந்த விஷயத்தையும் தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சொல்லி தந்து அன் யமீனிஹி வான் ஷிமாலிஹி வான் ஹல்ஃபிஹி, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலதுபுறத்தை தொட்டும், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடதுபுறத்தை தொட்டும், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்புறத்தை தொட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கினை காட்டினார்கள், இஷாரா செய்தார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் பின்புறமும் கைகாட்டி அவர்கள் இஷாரா செய்தார்கள் என்ற விஷயத்தை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். சொல்லிவிட்டு சும்ம பிறகு சார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். அப்போ இப்படி சொல்லிட்டு இன்னும் சிறிது தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். நடந்து ஃபகால, அப்பொழுது சொன்னார்கள், இன்னல் அக்ஸரீன, நிச்சயமாக அதிகமானவர்களாகிறவர்கள், அதாவது சொத்தாலும் செல்வத்தாலும் இந்த உலகத்தில் வசதியாலும் அதிகமானவர்கள், ஹுமுல் அகல்லூன யௌமல் கியாமத்தி, மறுமையுடைய நாளில் குறைவான செல்வமுடையவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த உலகத்துல வசதி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் வசதி படைத்தவர்கள், செல்வந்தவர்கள், அவர்கள் எல்லாம் அந்த மறுமையுடைய நாளில் அவர்கள் ரொம்ப குறைவானவர்களாக இருப்பார்கள். இல்லாமல் கால, யார் சொன்னாரோ அந்த ஒருவரை தவிர, இல்லாமன் ஒருவரை தவிர, எத்தகைய ஒருவர், காலபில் மாலி, அவருடைய அந்த சொத்தை கொண்டு அவர் சொல்லியிருப்பாரே அந்த ஒருவரை தவிர. எப்படி? ஹாக்கதா வஹாக்கதா வஹாக்கதா, இவ்வாறு இவ்வாறு என்று தன்னுடைய சொத்தை கொண்டு யார் சொன்னாரோ அவரை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவ்வாறு இவ்வாறுனா, இந்த நபருக்கு இவ்வளவு, இந்த நபருக்கு இவ்வளவு கொடுங்க, இந்த நபருக்கு இவ்வளவு கொடுங்க என்று தன்னுடைய சொத்தை செலவழிப்பதற்காக எண்ணினார் இல்லையா? அப்ப செலவழிச்சார் இல்லையா? அந்த செலவழித்தாரே அத்தகைய அவரை தவிர மறுமை நாளில் இப்படி கொடுக்காதவர்கள், செலவழிக்காதவர்கள் எல்லாம் ரொம்ப குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். சொல்லிவிட்டு அன் யமீனிஹி வஅன் ஷிமாலிஹி வஅன் கல்ஃபிஹி, அன் யமீனிஹி தன்னுடைய வலதுபுறத்தை தொட்டும், வான் ஷிமாலிஹி இன்னும் தன்னுடைய இடதுபுறத்தை தொட்டும், வான் ஒமின் கல்ஃபிஹி இன்னும் தன்னுடைய பின்புறத்திலிருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரா காட்டினார்கள். இங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கினை காட்டினார்கள் என்ற விஷயத்தை நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள். இன்னும் வகலீலும் மாஹும், இன்னும் அவர்களில் ஒருவர் குறைந்தவர்களாக இருப்பார். யாரு மக்களுக்கு செலவழித்து இப்படி மறுமையிலும் அவர்கள் அதிகமானவர்களாக, இந்த உலகத்திலும் அதிகமானவர்களாக, வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள் இல்லையா? இத்தகையவர்கள் ரொம்ப குறைவானவர்களாக தான் இருப்பாங்க. இப்ப அதிகமானவர்கள் யார் இருப்பாங்கன்னா, அந்த உலகத்துல செலவு செய்யாம, அந்த உலகத்தில் சொத்து படைத்து வசதி படைத்தவர்களாகவும், மறு உலகத்தில் ஒன்றுமில்லாத குறைந்த செல்வமுடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, அவர்கள் தான் அதிகமானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். சொல்லித்தந்து சும்ம பிறகு காலலி, எனக்கு சொன்னார்கள். யாரு? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்னாங்க, மக்கானக்க, இந்த இடத்தில் நில்லுங்கள், லா தபரஹ், நீங்கள் நகராதீர்கள், ஹத்தா ஆத்தியக்க, உங்களிடத்தில் நான் வரும் வரையிலும் நீங்கள் நகராதீர்கள், இப்ப நான் வர வரைக்கும் நீங்க இந்த இடத்திலேயே நின்னுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. சொல்லிவிட்டு சும்ம இன்தலக சும்மன்தலக, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். ஃபி சவாதில் லைலி, இரவினுடைய இருளில் சென்று விட்டார்கள். இப்போ இரவினுடைய ஒரு இருள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அப்படி சென்றார்கள். சென்று ஹத்தா, இறுதியில் தவாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவாரா, அந்த இரவினுடைய அந்த நிழலானது மறைத்து விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து விட்டது. அப்போ அந்த இரவினுடைய அந்த அந்த இருள் இருக்குதா இல்லையா? அந்த இருளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன உடனே மறைஞ்சிட்டாங்க. அந்த இருளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சிட்டு எங்க போனாங்க தெரியல. அப்போ ஃபசமிஅத்து சௌத்தன், ஒரு சப்தத்தை நான் செவியுற்றேன்.
கதிர் திட்டமாக அந்த சப்தமானது உயர்ந்து விட்டதே, அத்தகைய ஒரு சத்தத்தை நான் செவியுற்றேன். அப்போ உயர்ந்த ரொம்ப மிகப்பெரிய ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அப்போ ஃபதகவ்வஃப்து, அப்பொழுது நான் பயந்தேன். ஐயகூன அஹதுன், ஒருவர் ஆகிவிடுவதை நான் பயந்தேன். அரலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் குறுக்கிட்ட ஒருவர் ஆகுவதை நான் பயந்தேன். அப்போ யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை தாக்கிடுவாங்களோ, யாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குறதுனால தான் இப்படி ஒரு சத்தம் வருதோ என்று நான் பயந்தவனாக நான் பயந்துட்டேன். அப்போ ஃபாரத்து, அப்பொழுது நான் நாடிவிட்டேன், நாடினேன். அன் ஆத்தியஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்தில் நான் வருவதை நான் நாடினேன். அப்பொழுது ஃபதக்கர்து, அப்பொழுது நான் நினைவுற்றேன், நினைவு கூர்ந்தேன். கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கௌலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சொல்லை நான் நினைவு கூர்ந்தேன். என்ன சொல்லு? லா தபரஹ் அத்தா ஆத்தியக, நான் வரும் வரையிலும் நீங்கள் நகராதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்த்து சொன்னாங்களா இல்லையா? அந்த சொல்லு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த சொல்லை நான் நினைவுர்ந்தேன். அதனால் பல நபரஹ், நான் நகரவில்லை. அப்ப நான் அந்த இடத்துல இருந்து நகரவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த இடத்தை விட்டு நம்ம நகரக்கூடாது என்று நான் அந்த இடத்தை விட்டு நான் நகரவில்லை. ஹத்தா, இறுதியில் அதானி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், லக்கது சமிஅத்து சௌத்தன், திட்டமாக ஒரு சப்தத்தை நான் செவியுற்றேன். தகவ்வஃப்து மின்ஹு, அந்த சப்தத்தின் காரணமாக நான் பயம் கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொன்ன. ஃபதக்கர்து லஹு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் கூறினேன். அப்போ அந்த செய்தியை நான் சொன்னேன், இப்படி ஒரு சப்தத்தை நான் கேட்டேன் என்று நான் சொன்ன பொழுது, ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வஹல் சமிஅத்தஹு, அந்த சப்தத்தை நீ செவியுற்றாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த சப்தத்தை நீ கேட்டியாப்பா அப்படின்னு கேட்ட உடனே, குல்து, நான் சொன்னேன், நஅம், ஆமாம் யா ரசூலல்லாஹ், அந்த சப்தத்தை நான் செவியுற்றேன் என்று நான் கூறினேன். அப்பொழுது கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாக்க, அதுவாகிறது, ஜிப்ரீலு அதானி, என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கான சப்தமாக இருக்கின்றது. ஃபகால, அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத்த மின் உம்மத்திக்க, உங்களுடைய சமுதாயத்திலிருந்தும் யார் மரணித்து விட்டாரோ, லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்விற்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் ஷிர்க் செய்யாதவராக யார் உங்களுடைய சமுதாயத்திலிருந்து மரணித்தாரோ, தஹலல் ஜன்னத, சுவனத்தில் அவர் நுழைந்து விடுவார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நபியே, உங்களுடைய சமுதாயத்திலிருந்து யாரு அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காம, அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் யார் மரணித்து விட்டார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைந்து விடக்கூடியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அப்போ குல்து, நான் கேட்டேன், வ இன் ஸனா வ இன் சரக, அவர் விபச்சாரம் செய்தாலுமா, திருடினாலுமா? இப்போ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அவரு அவரு விபச்சாரம் செய்து விட்டாலோ இல்ல திருட்டு என்ற அந்த திருட்டினை அவர் செய்து விட்டாலோ என்ன நிலைமை என்று நான் கேட்ட பொழுது, கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன் ஸனா, அவர் ஜினா செய்து விட்டாலும், வ இன் சரக, இன்னும் அவர் திருடி விட்டாலும் சுவனம் நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. வஹாதா, இன்னும் இதுவாகிறது, லெஃபுல் புகாரி, புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய வார்த்தையாக இருக்கின்றது. அப்போ இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையாக இருக்குதா இல்லையா, அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையெல்லாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்குரிய வார்த்தையாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இதுதான் 465வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது, உலகத்துல வசதி படைத்தவங்கலாம் செலவு, அதுவும் எப்படி எத்தகையவர்கள், இந்த உலகத்தில் வசதி படைத்து செலவிட்டவர்கள் கிடையாது, செலவிடாமல் அவர்கள் கஞ்சத்தனத்தோடும் யாருக்கும் உதவாமல் தன்னுடைய சொத்தை தனக்குத்தானே வைத்துக் கொண்டவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அத்தகையவர்கள் மறு உலகத்தில் குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்ன? அப்போ இந்த பாடம் என்பது ஜுஹுதியத்தை பற்றி, அந்த உலக பற்றை பற்றி, பற்றற்று வாழ்வதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அப்ப இந்த உலகத்தில் ஒருவர் தனக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த சொத்தை பிற மக்களுக்காக செலவு செய்து அவர் செலவிட்டு இந்த உலகத்தில் பற்றற்று வாழ்ந்தால்
அவர் மறு உலகத்தில் செழிப்பானவராக, செல்வந்தராக, வசதி படைத்தவராக இருப்பார். இந்த உலகத்தில் அவர் செலவழிக்காமல் அவர் கஞ்சத்தனத்தோடு அவர் தன்னுடைய சொத்தை தனக்குத்தானே வைத்துக் கொண்டவராக இருந்தாலும் சொன்னா, அவர் மறு உலகத்தில் அவர் ரொம்ப கம்மியானவராக, ரொம்ப குறைந்தவராக தான் அவர் இருப்பார் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக 466வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லவ் கானலி என்னிடத்தில் ஆகியிருந்தால், மிஸ்லு உஹுதின் உஹது மலையை போல என்னிடத்தில் ஆகியிருந்தால், தஹபன் தங்கத்தால் உஹது மலையை போல என்னிடத்தில் ஆகியிருந்தால், ஒரு தங்கம் அளவிற்கு ஒரு உஹது மலை அளவிற்கான தங்கம் என்பது என்னிடத்தில் ஆகியிருந்தால், லசர்ரனி திட்டமாக எனக்கு சந்தோஷம் அளிக்கும், அல்லா தமுர்ர அலைய என் மீது கடக்காமல் இருப்பதே எனக்கு சந்தோஷம் அளிக்கும், தலாத்து தயாரி 3 இரவுகள், வாழ்ந்தி மின்ஹு ஷைஉன் இன்னும் அதிலிருந்து ஏதேனும் ஒரு விஷயம் என்னிடத்தில் மீதமிருந்து 3 நாட்கள் அது என் மீது கடக்காமல் இருப்பதே எனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ உஹது மலை அளவிற்கான தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் சரிதான், அது ஒரு 3 இரவுகள் இன்னும் என்னிடத்திலிருந்து அதுல ஒரு எந்த ஒரு விஷயமும் அதுல இல்லாம இருப்பதே எனக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது இருப்பது எனக்கு சந்தோஷம் அளிக்காது, அது இருப்பது என்பது எனக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் எல்லா ஷையும் இன்னும் ஒரு விஷயத்தை தவிர, எத்தகைய விஷயம், ஒரு சிதுஹு லிதைனின் கடனுக்காக வேண்டி நான் எதை ஒதுக்கி வைத்தேனோ அத்தகைய ஒரு விஷயத்தை தவிர. அப்போ கடன் கொடுப்பதற்காக சில நபருக்கெல்லாம் நான் ஒதுக்கி வச்சனா இல்லையா, சில இவருக்கு இந்த ஆளுக்கு இந்த இந்த விஷயத்தை கொடுக்கணும், இந்த சொத்துல இருந்து இவருக்கு இந்த கடன் அடைக்கணும், இவருக்கு இந்த கடனை அடைக்க வேண்டும் என்று நான் கடனுக்காக வேண்டி எதையெல்லாம் ஒதுக்கி வைத்தேனோ அந்த விஷயத்தை தவிர மற்ற எந்த ஒரு விஷயமும் 3 இரவு என்னிடத்தில் இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தந்தார்கள் என்ற செய்தியினை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இதுதான் 466வது ஹதீஸாக அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த ஜுஹதியத்தை பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அவர்கள் எத்தகைய பற்றற்றவர்களாக வாழ்ந்தார்கள். அப்ப அவ்வளவு தங்கம், உஹது மலை அளவிற்கான ஒரு தங்கம் என்னிடத்தில் இருப்பதை நான் பயப்படுறேன். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது எனக்கு சந்தோஷம் அளிக்காது, அது இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப அவ்வளவு சொத்து இடத்துல இருக்கிறது மூலமாக எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, எனக்கு பயத்தை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப எந்த ஒரு சொத்தும் இல்லாமல், நான் என்னிடத்துல எந்த ஒரு அமானிதமும் இல்லாமல், எந்த ஒரு தங்கமும் இல்லாம, நான் வெறுமில்ல எனக்கு இருப்பதுதான், எனக்கு எதுவுமே இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள் என்றால், அவர்கள் ஜுஹதியத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பற்றற்று வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்தில் எதையும் ஆசை கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு விஷயமானது இந்த ஹதீஸின் மூலம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 465வது ஹதீஸ், இந்த 466வது ஹதீஸ் என்ற இந்த 2 ஹதீஸுகளுக்கான செய்திகள், இதனுடைய தர்ஜுமாக்கள், கூடுதல் விளக்கங்கள் எல்லாம் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 467வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.